இன்னைக்கு இப்படின்னா டிவோர்ஸ் 5000 கேசஸ் வருது ஒரு நாளைக்கு. என் ஃப்ரெண்டு சிவில் கேசஸ்லாம் விட்டுட்டு ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்துட்டான். ஏண்டாப்பான்னு கேட்டேன். இதெல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் முட்டிக்குதுங்க. ஆனா குடும்ப கேசஸ் போனோம்னா டெய்லி 4 சண்டை. 5000 ரூபாய் ஒரு நாளைக்கு நான் சம்பாரிச்சுக்கிறேன் பாரு வேணுங்க. இந்த பெண்கள் இருக்கிறோம்ல, எப்படி இருக்கணும் அப்படிங்கறத எழுதுறார் கம்பர். நிலம் அரங்கிய வேரோடு நேர்பறித்து அலமரும் துயரம் எய்தி ஆயினும், வேரோடு புடுங்கி எடுத்து கடல்ல போட்டாங்க சேது பந்தனத்துல. வரமரங்களை விட்டில, அந்த மரங்களை விடவே இல்லையா கொடிகள். எப்படின்னா குலமடந்தையர் என கொடிகளே. தன்னை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப உறவுகளை விடுக்காமல் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய குலப்பெண்கள் போல அந்த கொடிகள் அந்த மரத்தை இறுக்கி பிடித்திருந்தன என்று எழுதுகிறார். இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இதுதான் கம்பன், இதுதான் அந்த இலக்கிய சுவையில் அவர்கள் பேசுகிறார். பாத்திர படைப்பை சும்மா விட்டுறலாமா? இது ஒரு கேள்வி வந்ததுங்க. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதை நீங்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். கம்பன் என்ன புதிதாக படைத்தான்? ராமன் ஏற்கனவே படைக்கப்பட்டவன், சீதை ஏற்கனவே படைக்கப்பட்டவள், கும்பகர்ணன் ஏற்கனவே படைக்கப்பட்டவன், அவன் தூங்குகின்றவன் என்பது ஏற்கனவே படைக்கப்பட்டது. கம்பன் என்ன புதிதாக படைத்தான்? அதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் வால்மீகியின் கம்பன், வால்மீகியின் கும்பன் கேட்காத பல விஷயங்களை கம்பனின் கும்பன் கேட்கிறார். அதான் அந்த பாத்திரம். ராமன் அப்படி இல்லை. நான் வியந்து பார்க்கிறேங்க, ராமன் எதுக்குங்க ஹீரோ? நம்ம எப்பாவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? ராமனை போல ஒரு கணவன், ராமனை போல ஒரு மகன், ராமனை போல ஒரு தோழன், ராமனை போல ஒரு வீரன், ராமனை போல ஒரு தலைவன் இருக்கணும். கடைசி வினாடியில கூட குண்டடிப்பட்டு கீழே விழுந்த மகாத்மா காந்தியடிகள் ஹே ராம் என்றுதானே. அப்படி என்னங்க ராமன் பண்ணா? யாருங்க இந்த ராமன்? ராமன்ங்கிற கருத்தாக்கம் என்னதுங்க? அவர் சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டார்ல, நல்லா இருக்கியா, எது வினை, எப்படி என்ன பண்ணிட்டு இருக்க, போகும்போது விசாரிக்கிறானே. அம்மா சொல்லிட்டாங்க நீ காட்டுக்கு போன, மன்னவர் பணி என்ன இன்னும் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனும் பெற்ற நன்றோ, மின்னுளிர் கானகம் இன்றே புறப்பட்டேன் விடையும் கொண்டேன். அப்படி போனவனேங்க. எனக்கு ராமன் கிட்ட ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இது வான்மீகில இல்ல, கம்பனில தான் இருக்கு. எப்பா உனக்கு தான் இந்த ராஜாங்கம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் முகம் எப்படி இருந்ததுன்னா, காதல் உற்றிலன் இகழ்ந்திலன். அப்படியும் ஆகலையா, திட்டமும் இல்லையா, அப்படியே இருந்தானா? இருக்குன்னு சொல்லும் போது சரி, இல்லைன்னு சொல்லும் போது எப்படி இருந்தான்? அப்படியே தான் இருந்தான். அப்படியேனா எப்படி இருந்தான்? இப்பொழுது எம்மனோர்க்கும் எம்புதற்கு எளிதோ, யாரும் செப்பருங்குறத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு. இருக்குன்னும் போது எப்படி இருந்தானோ, இல்லைன்னும் போது அப்படிதான் இருக்கிறானா. டேய் தம்பி, என் சொத்தெல்லாம் உனக்கு தாண்டா அப்படின்னு அப்பா சொல்லிட்டார். பையன் அப்படியே இருந்தான், ஒன்னும் காட்டிக்கல. உனக்கு இல்லடா அப்படியே இருப்பானா? அப்படியே இருப்பானா? தந்தைமார்கள் இல்லை என்று சொல்வதற்கு முன்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போன் பண்ணி பந்தோபஸ்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் இல்லைன்னே சொல்ல முடியும். ஒப்பதே முன்பு பின்பு எப்படிப்பா இருந்தது? அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. அப்போ ஒரு பூ பூத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பூ பூத்த பூ இல்ல, பூ அப்பொழுது அலர்ந்த செந்தான். அப்ப பூத்துச்சுன்னா எப்படி இருக்குமோ? இவங்க ஒரு பாட்டு சொன்னாங்களே, வெய்யோன் ஒளி தன்மையணியில் விரிஜோதியில் மறைய. எல்லாருக்கும் மனப்பாடம் அந்த பாட்டு. ஆனா நுட்பம் தெரிஞ்சிட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. பேரன்பு கொண்டவர்கள் வெயிலில் போகின்ற பொழுது கருப்பு நிற குடையை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். இல்லைனா பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளேர்னு குடையை எடுத்துட்டு போவீங்க. பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளேர்னு குடையை எடுத்துட்டு போனீங்கன்னா அது சூரிய ஒளி அடுத்தவர்களுடைய கண்ணில் படும். கருப்பா இருந்ததுன்னா படாது. ஏன்னா கருப்பு வெளிச்சத்தை அப்படியே உள்ள இழுத்துக்கும். ராமன் கருப்பு, அவன் வெயில்ல போனான்னா வெயில் அப்படியே ஜுப் அப்படின்னு உள்ள போயிருமா.
வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய. கருப்பா இருந்தாருன்ட்டு சொன்னான்ப்பா. இப்படியா சொல்லுவான்? இந்த பாத்திரத்தை எப்படியா படைச்சிருக்கான் அவன்? ஒரு மாமியா இருந்தா அவ சொல்லுவா, என் பொண்ணு நாவல் பழ கலரு, என் மருமவ அட்டக்கறி. சொல்றதுல தானே இருக்கு. கருப்பு கருப்பு எப்படி இருந்தாலும் படிக்கும்போது துள்ளி குதிச்சிருக்க. மையோ மை இல்லையே, கொஞ்சம் பச்சை இருக்க மரகதமோ இல்லையே, கொஞ்சம் வேற மாதிரி ப்ளூயிஷா இருக்கு மறி கடலோ இல்லையே, கொஞ்சம் கிரேயிஷா இருக்குன்னு மழை முகிலோ. ஐயோ சொல்ல முடியலையே. இவன் அழியா அழகுடையான் என்று எழுதுகிறான் கம்பன். ஒரு பாத்திரத்தை, எனக்கு ராமனை ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் சொல்ற, எனக்கு வயசு அப்படி இருக்குங்கிறதுனால அவனை அந்த அந்த ஏஜ்கார பையனை பிடிக்குதோன்னு தெரியல. நான் அம்மா, எனக்கு ராமனுக்கு கல்யாணம் ஆகிற வயசுல பையன் இருக்கிறான். கல்யாணம் முடிஞ்சதுங்க. இந்த ஒரு காட்சியை மட்டும் சொல்றேன் பாருங்களேன். இங்க ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள்ன்ற வித்தியாசம் இல்லை. எல்லா ஊர்களிலும் உலக நாடுகளில் குழந்தைகள் தான் பிறக்கிறார்கள். நம் வீட்டில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள். வித்தியாசம் இல்லை, ஆம்பளை பொம்பளைல வித்தியாசம் இல்லை. ஆண் குழந்தைக்கு ஒரு சின்ன தகுதிப்பாடு உண்டு. அவன் என்ன பண்ணான் பாருங்களேன். எனக்கு ராமனை ரொம்ப பிடிச்ச இடம் இது. மற்ற இடங்களில் எல்லாம் அவனை பிடித்த இடங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு இடத்தில் ராமன் மீது அவ்வளவு பேரன்பு தாயன்பு வந்த இடம் நான் சொல்றேன். சீதா பிராட்டியை கல்யாணம் முடிச்சுட்டான். இந்த காட்சி உங்களுக்கு அதிகம் பேர் பேசியிருக்க நீங்கள் கேட்டு இருக்க மாட்டீர்கள், அல்லது 40-50 ஆண்டுகளாக கம்பனை கேட்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இந்த காட்சி, அல்லது வாசிக்கின்றவர்களுக்கு தெரியும். கல்யாணம் முடிஞ்சதுங்க. இளம் மனைவியோடு வரான். வந்து தேர் ஏறி மித்திலையில் இருந்து நேராக கிளம்பி அயோத்திக்கு போகிற வழியில ஒரு காட்சிங்க. இந்த வழி காட்சியை மட்டும் நான் சொல்றேன். வந்துட்டானா, திடீர்னு ஒருத்தன் வராங்க. சண்டை மாறுத மாதிரி வந்தாங்க. ஒருத்தன் மின்னல் வெட்டிக்கிற மாதிரி ஒருத்தன் வரான். யாருன்னு பார்த்தா பரசுராமன். பரசுராமனுக்கு என்ன வேலைன்னா, சத்திரியர்களை தேடி தேடி கொல்றதுதான் அவன் வேலை. ராமன் ஒருத்தன் இங்க மித்திலையில இருந்த தனுஷ்வ உடைச்சானாமே, அந்த சத்தம் என் காதுல விழுந்தது. அவன் யாருன்னு பார்க்க வந்தேங்கிறான். தசரதனுக்கு ஈரல் கொலையில குப்புன்னு பிடிச்சது. நேரா தசரதன் என்ன பண்றான், தன்னுடைய தேர்ல இருந்து இறங்கி ஓடி பரசுராமன் கிட்ட வந்து அவன் காலில் விழறான். ஐயா, சின்ன பிள்ளையா, உன்னுடைய அம்பெல்லாம் தாங்க மாட்டாயா, நாங்க இப்பதான் கல்யாணம் முடிச்சிட்டு போறோம், நீங்க வழி விலகணும்னு இப்படி கும்பிட்டு கேட்கறான். அவன் சொல்றான், யாரோ ராமன் ராமன் நான் உன் பையனா, ரொம்ப வில்லு அப்படி வைப்பான். நம்ம உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவன் உடைச்சான்ல வில்லு, அந்த வில்லு சிவன் வில், அது ஏற்கனவே முறிஞ்ச வில். நான் கையில வச்சிருக்கேன் விஷ்ணு வில், இதை தூக்கிற சொல்லு, நான் போறேன். ஐயா, அதெல்லாம் தாங்க மாட்டான் அவன், விட்டுருங்கய்யா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. கம்பன் பாட்டு எழுதுறான் பாருங்களேன், என்ன வார்த்தை பாருங்களேன். என்ன எனக்கு அந்த அந்த பையனுடைய அந்த வேலையை, அவன் செஞ்ச வேலையை பார்த்த உடனே எனக்கு பொங்குது. அவன் என்ன செய்யறான், என்ன அடி விழுவானையும் இகழா. அப்பா, பசங்க எப்படி தெரியுமாங்க நம்ம வளர்க்கணும் பசங்களை? நம்ம எதிரிகள் நம்மை வீழ்த்த வருகின்ற பொழுது, ஐயா விட்டுருக்கையான்னு அவங்க கால் பிடிக்கின்ற பொழுது, அம்மா அப்பா அவன் காலில் எதுக்கு விழற, நான் இருக்கிறேன்ல, நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ தள்ளுன்னு சொல்ற மகன் நமக்கு இருந்தால் அதை விட சிறப்பான ஒரு வரம் நமக்கு வேறு எதுங்க? அப்படிப்பட்ட புள்ள இருக்குதா நம்ம கிட்ட? தசரதன் கிட்ட இருக்கு அந்த புள்ள. என அடி விழுவானையும் இகழா, எரி விழியா, பொன்னார் கலை அணிவான் எதிர் புகுவான் நிலை உணரா.
தன்னால் ஒரு செயல் இன்மையை நினையா, உயிர் தளரா, மின்னல் அயர் உறும் வாழ் அரவு என வெய்துரல் உற்றான். அப்பாவை ஒன்னும் சொல்லல, அவன் பார்க்கறான், முன்னால இருக்கிறவனை ஒன்னும் சொல்லல, எல்லாம் பார்த்துட்டு அரவு இருக்குல்ல, பாம்பு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாம்பு ரொம்ப ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட். அது எவ்வளவு சீக்கிரமா அடிக்கணும்னு தெரியாது, அங்கதான் இருக்கும், கொத்திட்டு போயிடும். அப்படி போனானா பரசுராமனுக்கு முன்னால. யாரு? ராம. அப்பா நான் பார்த்துக்கிறேன், என்ன இந்த தனுஷ தூக்குடானா, ஒன்னும் செய்யல. அவன் இப்படி வாங்கினாங்க கையில, வாங்கிட்டு டக்குன்னு பூட்டிட்டு அம்பிது பிளப்பது என்றால் யார் இதற்கு இலக்காவது இயம்புது விரைவில் என்றார். சொல்லு, எப்படி பிளக்கட்டும் சொல்லுன்னா உடனே தன் தவத்தை எல்லாம் இலக்காக்கினான் பரசுராமன் என்று அந்த படலத்தை முடிக்கிறார் கம்பர். அடிக்க வந்தவன், அழிக்க வந்தவன் பரசுராமனும் அவதாரம் தான். ஆனால் அந்த அவதாரத்தை விஞ்சிய அவதாரமாக ராமன் என்கின்ற பாத்திரத்தை தகப்பன் முன்னால் தலை தாழ ஒட்டாத அந்த தகப்பனை தூக்கி நிறுத்திய ஒரு மகனை படைக்கிறார் கம்பர். அப்படி கொண்டு வந்து நிறுத்துறார் ராமனை. எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா அவன்? எவ்வளவு பெரிய வீரன். கும்பகர்ணனை பத்தி சொன்னாங்கல்ல, மலர்விழி தான் சொன்னாங்க. மலர்விழி சொல்லுகின்ற பொழுது அந்த பாட்டு இருக்குல்ல, உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்று கான் எழுந்திராய் எழுந்து. அத சில பட்டிமண்டபங்களை நான் கேட்டிருக்கேன், அது ஒலக்க சந்தோன்னு பேசுவாங்க. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்று கான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போன்ற விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். உலக்க சந்தோனா என்னை கேட்டா அது ஒரு ஒப்பாரி பாட்டு, அது சரியான ஒப்பாரி பாட்டு. தூங்குறியா? எழுந்துரு. இனிமேல் நீ எழுந்திருக்கவே முடியாதபடிக்கு நிரந்தரமா தூங்குறதுக்கு எழுந்துரு. கால தூதர் கையிலே இனி கிடந்துறங்குவாய், கரங்கு போன்ற விற்பிடித்த கால தூதர் கையிலே. நீ பட்டம் போல எங்க ஓடிட்டு இருந்தாலும் நூலா பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துவான் பாரு, அந்த கால தூதுவன் கையிலே இறங்குவதற்காக, நிரந்தரமாக உறங்குவதற்காக இப்பொழுது எழுந்திராய். என்ன மாதிரியான கேரக்டருங்க கும்பகர்ணன்? நான் சொல்றேங்க, மதன் கார்கி சர்க்கார்ல வைரமுத்து ஐயாவனுடைய ஞானப்பீட விருது பெற்றிருக்கிற வைரமுத்து ஐயாவனுடைய மகன், அவர் தான் பாகுபலிக்கு வசனம் எழுதுறார். அவர் ஆனந்த விகடன்ல ஒரு பேட்டி கொடுக்கிறார். ஐயா, நான் இந்த படத்துக்கு உரை வசனம் எழுத வேண்டும் என்று வந்த பொழுது அந்த ராஜமௌலி அவர்கள் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? கம்பராமாயணத்துல நீங்க ஒரு காட்சிகள் வரும், அந்த காட்சிகள் போல் எனக்கு வசனம் எழுதணும். அவர் தெலுங்கர், அவர் மிஸ்டர் மௌலி தெலுங்கர். அவர் சொன்னாரா என்ன, அந்த சொல்ல அவர் போட்டிருந்தாரு, நான் சிலிர்த்து போனேன். கம்பர் எப்படி எழுதுவார் தெரியுமா? இலக்கியத்துல அயோத்தியில் கன்னியர் கண்களும், அயோத்தியில் கன்னியர் கண்களும் வீரர் அம்புகளும் குறித்தப்புவதே இல்லை. அப்படி எழுதுவாரா? கன்னியர் கண்களும் வீரரின் அம்புகளும் குறித்தப்புவதே இல்லை என்று எழுதுவார். அப்படி நீங்க எழுதணும்னு நான் சொல்றேன், பாகுபலி படத்தை யுத்தகாண்டம் படிக்காதவர்களால் எழுதிவிடவே முடியாது. யுத்தகாண்டத்தை படிக்கின்ற பொழுது அந்த நான் பேசி இருக்கிறேன், இத கும்பகர்ணன் எவ்வளவு பெருசா இருப்பார். இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட பேசும்போது பாவங்க அவங்க எல்லாம், இந்த தலைமுறை ரொம்ப பாவம். இவங்க ஹீரோஸ்லாம் யாருங்க? யாருப்பா அவங்க ஹீரோஸ்? அவெஞ்சர்ஸ், ஆல் அவெஞ்சர்ஸ் எல்லாம் கடைசியா செத்து போயிட்டாங்க மேடம். நம்ம வந்தியத்தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். நம்முடைய ராமன் இன்றைக்கும் உயிரோடு உலா வருகிறார். நமக்கெல்லாம் ஹீரோஸ் அப்படிப்பட்ட ஹீரோஸ், அது எல்லாம் நம்முடைய ஹீரோஸாக இருக்கிறார்கள்.
பாருங்க, இந்த காட்சியை சொல்லுகின்ற பொழுது நான் சிலிர்த்து போகிறேன். கும்பன் அப்படி நிக்கிறான். அவ்வளோ பெருசா இருந்தானா கும்பன், இவ்வளோ பெருசா இருந்தானா எவ்வளவு பெருசு. எனக்கு சாய்ரா பானுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பா, அவ எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். திக் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. என்கிட்ட ஒரு நாள் சாய்ரா பானு சொன்னா, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, நல்ல வயசு தானே, 8 வயசு. சுல்தானா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்னு அவ சொல்லிட்டு போனா. ரொம்ப 3 நாளுக்கு அப்புறமா சொல்றேன். 3 நாளுக்கு அப்புறம் சொல்லலாம் பா, அவ்வளவு பிடிக்குமா. இது கம்பனுக்கு தெரிஞ்சிருதுனா. கம்பன் சொல்றாங்க, கும்பனுடைய தோள் எப்படி இருந்ததுன்னா, தோளோடு தோள் தொடர்ந்து நோக்கின் நாள் பல செல்லுமாம். எப்படியா, ஒரு தோல் பாயிண்ட கிளப்பி இன்னொரு தோளுக்கு வர்றதுக்கு தொடர்ந்து நோக்கின், அதான் கவிதை. தோளோடு தோள் நோக்கி நாள் பல செல்லுமாம் அல்ல, தோளோடு தோள் தொடர்ந்து நோக்கி நாள் பல செல்லுமாம். அவ்வளோ பெருசா இருந்தான். அவ்வளோ பெருசா இருந்த ராமன், அந்த கும்பன் வந்து அப்படி நின்ன உடனே ராமன் சொன்ன டைலாக் என்ன தெரியுமா? யாருக்கோ இவன். இன்னைக்கு பெற்றோர்கள் இருந்தீர்கள் என்றால், இருக்கிறீர்கள் என்றால், குழந்தைகள் இருக்கிறீர்கள் என்றால், இந்த பேச்சாளர், இந்த பெண் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், மனதில் வைத்துக்கொண்டு செல்லுங்கள். எப்படி வந்து சபையில நிக்கணும் தெரியுமா? உங்க பிள்ளைய நீங்க எப்படி சபையில நிறுத்துங்க தெரியுமா? இந்த சபையில சபையார்கள் பார்த்த உடனே, யாரா இது, யாரா இது, பேச்சு எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏய், யாரா இது பேசுறது, ஆடுறது எப்படி ஆடணும், எழுதுறது எப்படி, யாரா இதுன்ற பாக்குற மாதிரி. அப்படி படைத்தான் கும்பன் பாத்திரத்தை. கும்பனை தலையை கொய்து அவனை கொல்வதற்கான அந்த சூழ்நிலையிலேயே ராமன் தன்னுடைய வில்லை எடுக்கின்ற பொழுது கம்பர் எழுதினார், மலர்கரம் விதிர்ப்புற்றான். நடுங்குச்சான் கும்பனை கொல்றதுக்கு. அப்படிப்பட்ட முரண் பாத்திரம் கும்பன். நீங்கள் எந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நீங்க சொல்றீங்களா மந்தரை, என்ன பாத்திரம் தெரியுமா அது? மந்தரைனா என்ன அர்த்தம் தெரியுமா? மனதை கலக்குபவள்னு அர்த்தம். மனசை போட்டு கலக்கி எடுத்துருவான். நம்ம ஆட்கள் பெண்கள் நிறைய பேர் அதை கலக்குவாங்க. ஒரு போன் போதும். என்னப்பா வெளிநாட்டுல இருக்கிற, உன் பொண்டாட்டி இங்க சரியில்லையே, ஒரு 8 வந்துட்டு போப்பா, முடிஞ்சு போச்சு, கதம் கதம். சொல்றேன் பாருங்க, வாயில ஏதாவது விஷம் போட்டா அதுக்கு முறிவு இருக்கு, காதுல ஏதாவது விஷம் போட்டா அதுக்கு முறிவே கிடையாது என்பதற்கான ஒரு பாத்திரம் தான் மந்தரை. காதுல போட்டா அந்த விஷத்தை, என்ன மாதிரியான ஒரு காட்சி அது, எந்த மாதிரியான ஒரு பாத்திரம் அவள். கூன் முதுகிலே இருப்பாள், அதனால் கூனி. பெரியவர்கள் சொன்னார்கள், யாரையும் பார்த்து இகழ்ந்து விடாதீர்கள். என்ன பாத்திரம் அவ. ராமன் என்ன பண்ணுவானா, மண்ணுருண்டையால அடிப்பானா. மண்ணுருண்டையால் அடிப்பான்ல ராமன். கூனி என்ன செஞ்சா தெரியுமா? மண்ணே இல்லாமல் அடித்தாள். ஒவ்வொரு பாத்திரமும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் நம் தமிழ் நமக்கு சொன்னது, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று சொல்லுகின்ற பாத்திர படைப்பு. நீங்கள் எந்த பாத்திரத்தை எடுத்தாலும் வால்மீகி சொல்லாத பல விஷயங்களை கம்பர் சொல்கிறார். ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறுத்துறேன். ஒரு பாத்திரம்தான் நீங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 10 ஆண்டுகளாக கம்பன் கேட்கிறீர்கள். நீங்கள் தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. வால்மீகி ராமாயணத்துல 2வது மனைவி, முதல் மனைவி கோசலை, 2வது மனைவி சுமித்திரை, 3வது மனைவிதான் கைகேயி. ஏன்னா தயரதன்
வாக்கு தருவான் எப்பவுமே அடுத்த திருமணம் செய்து கொள்ளுகின்ற பொழுது. அதற்கு கன்னிகா சுல்கம் என்று பெயர். கன்னிகா சுல்கம் என்பது என்ன என்றால், நான் கோசலையை விடுத்து கோசலையிடத்தில் எனக்கு மகவு பிறக்கவில்லை, அதனால் நான் சுமித்திரையை திருமணம் செய்து கொள்கிறேன். நான் சுமித்திரையை திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகோ முன்போ கோசலைக்கு மகன் பிறந்தாலும் மகள் பிறந்தாலும் சுமித்திரைக்கு பிறக்க போகின்ற குழந்தைக்குத்தான் ராஜ பட்டாபிஷேகம். இது வாக்கு. இதுக்கு பேர் கன்னிகா சுல்கம். இதுல இரண்டாவது மனைவியாக சுமித்திரையை வைத்து கடைசி மனைவியா வந்து சேர்ந்தவ தான் கைகேயி. கைகேயிக்கு என்ன கருத்து? அவள் மகன் பரதன் தான் நாடாள வேண்டும் என்பது எழுதப்பட்ட வாக்கு. ஆனா கம்பர் ஒரு சூப்பர் வேலை செஞ்சார். பாத்திர படைப்பில் அப்படி தூக்கி மாத்தி போட்டார். என்னன்னா, சுமித்திரைய 3வது மனைவியாகவும் 2வது மனைவியை கைகேயும் போட்டு கன்னிகா சுல்கத்தை ஒழிச்சிட்டார். அப்பதானே இந்த சண்டை வந்து நியாயமா நியாயம் இல்லையான்ற பேச்சு வரும். மாற்றி போட்டார். தமிழ் மரபுக்கு ஏற்றது வகையில் மயில் குல மரபுதான். மூத்த மனைவிக்கு யார் பிறக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் என்கின்ற மயில் குல மரபை கொண்டு வந்து சேர்த்தார். ஆனால் அந்த காப்பியத்தின் நடுவில் பிறந்து உரிமை ஆதலால் என்று ராமனே பரதனை பார்த்து சொல்லுவார். இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பான காட்சிகளின் வடிவமைப்பை அப்படியே எடுத்துட்டு போறார். நான் இங்கே நிறுத்துகிறேன். சகோதரத்துவத்தை, தாய் தந்தை உறவை, கணவன் மனைவி உறவை, தோழமை என்கின்ற உறவை, எல்லா உறவுகளையும் சேர்த்து பாத்திரங்களை செதுக்கி செதுக்கி படைத்த ஒரு தன்மையில்தான் நான் கம்பனை பாத்திர படைப்பில் பார்க்கிறேன். இலக்கியங்களாகட்டும், இலக்கிய சுவையாகட்டும், பாத்திரங்களாகட்டும் மிக சிறப்பாகவே விளங்குகின்றன. எந்த இடத்திலும் ராமன் தன் நிலை தாழவே இல்லை, நீதியை அவன் வழுவவே இல்லை. பரதன் மிகச் சிறப்பான தம்பி, ஆனால் தனக்கு நேர்ந்த பழியை துடைப்பதிலேயே அவன் பாடு போனது. செய்யாத குற்றத்திற்காக வாழ்க்கை முழுவதும் தலையிலே அந்த பழியை சுமந்தவன் பரதன். ஆனால் பரதனுக்கு என்ன கேடு விளைந்தது? யார் வேணாலும் திட்டலாம், யார் வேணாலும் திட்டலாம் பரதனை. லக்வன் திட்டலாமா? லக்ஷ்மணன் திட்டலாமா? திட்டக்கூடாது. லக்ஷ்மணன் திட்டக்கூடாது. ஆனா சிங்கத்துக்கு போடுற சாப்பாடை எடுத்து நாய்க்கு போட்டியேன்னு கேட்கிறான். பரதனை நாயின்னு சொல்றான். அவனை கொன்னுடுவேங்கிறான், அவனை அழிச்சிருவேங்கிறான். உடனே தடுத்து ஆட்கொள்கிறான் ராமன். ஆனால் ராமனுக்கு பல நாட்களா மனசுல ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. நமக்காக எல்லாவற்றையும் துறந்து வருகின்றவனாகவே லக்வன் இருக்கட்டும், ஆனால் பரதன் மீது இவனுக்கு இருக்கக்கூடிய மாறாத கோபம் நீதியற்றது, நியாயமற்றது என்பது தெரிந்து வைத்திருந்த ராமன் சரியான நேரத்தில் லக்ஷ்மணனுக்கு அறிவுரை தருகிறார். அறிவுரை எப்படி செய்வாங்க தெரியுமா? உங்க வீட்டுல எப்படின்னு தெரியாது. எனக்கு வாயில கெட்ட வார்த்தை வராது, தெரியாதது இல்லை, தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன், வராது. அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான், என்னைக்கு கெட்ட வார்த்தையை இந்த நாக்கு ஒலியின் மூலாக வெளிப்படுத்துகிறதோ அப்பொழுது இந்த மேடையில் பேசுகின்ற வாய்ப்பை இயற்கை உன்னிடமிருந்து பறித்து கொள்ளும். கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, தகாத சொற்களை சொல்லக்கூடாது, தவறான வார்த்தைகள் வாயிலிருந்து வரவே கூடாது. தவறான வார்த்தைகள் வந்துவிட்டால் அதற்கு என்ன தண்டனை? எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த உதடு இருக்குல்ல, அம்மா இப்பெல்லாம் அடிக்கிறதே இல்லைங்க எந்த வீட்லையும் குழந்தைகளை, அப்படி கொடுப்பாங்க, பளிச்சுன்னு கொடுப்பாங்க. இந்த வாய் வரக்கூடாது, இந்த வார்த்தை வரக்கூடாது, அப்படி அடிப்பாங்க, சுட்டின்னு அடிப்பாங்க. அப்படி அடிச்சதுதான் நான் சொன்னதெல்லாம் வாய் முதல் தெரித்தது மணி. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம், கல்வனை கொன்று அச்சிலம்பு கொணர்க, கல்வனை கோரல் கடுங்கோன்மை அன்று வெள்வேர் கொற்றம். யார பார்த்து அப்படி அடிக்கிறாங்க? நாயின்னு சொன்ன அந்த லக்ஷ்மணனை கரெக்டான டைம்ல அடிக்கிறான் ராமன்.
ராமன் போய் அப்படி சொல்வானா? சொல்லுவான். எங்க சொன்னான்? வாலிவதையில் சொன்னான். சுக்ரீவன், அண்ணா சுக்ரீவனை நம்பாத, ஏன்னா வாலிய கொன்னவன் இவன். சுக்ரீவனை போய் நம்புறியே, அண்ணனை கொன்னவனை போய் நம்புறியன்னு உடனே அவன் அப்படி பார்த்து சொன்னான், அத்தா இது கேள், இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ, எத்தாயர் வயிற்றில் பிறந்தாராயினும் பரதன் போல் உத்தமராவது உண்டோ? டேய், எல்லாரும் பரதன் மாதிரி வந்துட, என் பக்கத்திலேயே இருக்கான், எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்களாடா அப்படின்னே கேட்கல, பரதன் மாதிரி எல்லாரும் வந்துருவாங்களாடான்னு கேட்டான். எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசினான், எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசக்கூடாது என்பதனை நிரூபித்தான். மிகச் சிறப்பான பாத்திரங்கள். இப்படி சொல்லி நான் தீர்ப்புரையை சொல்கிறேன். இதுல மாற்று கருத்து இருந்தால் அடுத்த முறை மேல்முறையீட்டில் என்னை விட சிறந்த நடுவரை அழைத்து தீர்ப்பை மாற்றிக்கொள்ளுங்கள். மழை பெய்யும் போது எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க வீடு ஷீட் வீடு, நிறைய ஒழுகும், சின்ன சின்ன பாத்திரத்தில் மழை நீர் தண்ணியை பிடிச்சி வச்சுப்போம். அப்போ எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, மழை எல்லோருக்கும் பெய்கிறது, பாத்திரங்களை சிறிதாக வைத்திருக்கிறோம், அதனால் வீட்டிலே சொம்புகளிலும் குடங்களிலும் நிரப்பிக் கொள்கிறோம். வெளியில் வந்து பாருங்கள், கடலும் ஆறும் குளங்களும் கிணறும் நிரம்பி வழிகின்றன, ஏனென்றால் அதன் பாத்திரம் மிகப்பெரியது என்று சொல்றார். மழை எல்லோருக்குமானது. பாத்திரம் காத்திரமாக இருந்தால் மழை நீர் எதுவாக இருந்தாலும் பிடித்துக் கொள்ளலாம். ஏன் கம்பர் பாத்திரங்களை அவ்வளவு காத்திரமாக வைத்தார் தெரியுமா? சொல்ல வந்த இலக்கிய கருத்துக்கள் அவ்வளவு காத்திரமானது என்பதனால் இந்த காத்திரத்தை பிடித்துக் கொள்ளுகின்ற பாத்திரமாக இந்த பாத்திரங்களை வடித்தார் என்பதற்காக. பாத்திர படைப்பே எதற்காக கம்பன் செய்தார் என்றால், இலக்கியத்தை இந்த உலகம் முழுக்க பரப்ப வேண்டும், நாம் எல்லோரும் இலக்கிய சுவையை அருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் பாத்திரங்களை கம்பர் படைத்தார் என்பதனால் சான்றோருக்கு வியக்கக்கூடிய வகையிலே கம்பன் தெரிவதற்கு காரணம் அவன் பாத்திரங்களின் வழியாக அந்த காப்பியத்தை எழுதிய இலக்கிய சிறப்புதான் என்று சொல்லி, இலக்கிய சிறப்புதான் சான்றோர்கள் வியந்து பாராட்டுகின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதாக சொல்லி, நீங்கள் அனைவரும் இன்னும் இன்னுமாய் இன்பாண்டு இல்லாண்டு பண்பாண்டு பாராண்டு வாழ்க பல்லாண்டு 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 என்று எல்லா சுவைஞர்களையும் வாழ்த்தி எங்கள் குழுவின் சார்பாக உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.